வலது கரத்தை உயர்த்தி உரத்த குரலில் ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி. இயேசுவே உமது திரு உடலுக்காக நன்றி, உமது திரு ரத்தத்திற்காக நன்றி. ஹல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, இந்த இறை வார்த்தைக்கு விளக்கம் தேவை. என்ன வாசிச்சோம்? இதோ நான் கதவருகில் நின்று. நம்ம ஸ்டோர்லெல்லாம், புக் ஸ்டால்லெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஜீசஸ், ஒரு டோர் இருக்கும், கதவை தட்டிட்டு இருப்பார். எஸ், இந்த உடல் என்கின்ற இந்த ஆலயத்திற்கு கதவு எது? உடல் என்கின்ற ஆலயத்திற்கு கதவு எது? உள்ளம், இதயம். ஆண்டவர் உள்ளத்தின் கதவை தட்டுகிறார். Today he is just knocking at your door of your heart. நீ கதவை திறந்தால் உள்ளே வருவார். உள்ள வர்றது மட்டும் கிடையாது. What he is doing? உணவு. என்னடா ஆண்டவர் பெருந்தீனிக்காரா இருப்பாரோ, சாப்பாட்டே இருக்கார். கதவை திறந்த அப்படின்னா சாப்பிட்றதுக்கு நான் ரெடி. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் டைனிங்? உணவு அருந்துதலின் அர்த்தம் என்ன பிள்ளைகளே? உணவு அருந்துதலின் அர்த்தம் உறவு கொண்டாடுதல். உறவு கொண்டாடுதல். எல்லார்ட்டையும் நம்ம சாப்பிட மாட்டோமே. நீங்கள் இந்த தியான மையத்துக்கு வாரீங்க, நல்லா சாப்பிட்டு போகிறீங்க, அதோட அர்த்தம் என்ன? we are in bond. we are in bond. அந்த ட்ரெயினில் போகிறவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து சாப்பிட கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியுமா? நோ. we are in bond. அப்போ உணவு அருந்துதல் என்பது வெறும் வயிற்றை நிரப்புவதான அடையாளம் அல்ல. உணவு அருந்துதல் என்பது உறவின் வெளிப்பாடு. praise the Lord. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிள்ளையே, இன்று ஆண்டவர் இந்த அப்பத்தில் எழுந்தள்ளி வர இருக்கக்கூடிய ஆண்டவர் உனது உள்ளம் என்கின்ற கதவை தட்டுவார். தட்டுவார். நீ திறந்தனா உறவு கொண்டாட அவர் தயார். praise the Lord. இயேசுவே நன்றி. எல்லாரும் முழந்தால் படியிட்டு நற்கருணை ஆண்டவரை நித்திய ஸ்துதிக்குரிய பாடி நாம் வரவேற்போம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்தீசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்தீசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்தீசையும் புரிவோம். இறைவனுடைய சன்னதியில் எழுந்து நிற்போம். எஸ் இறைவா, எஸ் இறைவா, உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறேன். என் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து, not just by words, not just by actions, but out of heart to heart, இதயம் இதயத்தோடு சேருகின்ற நிகழ்வு ஆராதனை. praise the Lord. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உன் இதயம் இன்று இந்த இதயத்தோடு சேர வேண்டும். இந்த ஆராதனைகளை உள்ளார்ந்த அனுபவத்தோடு பேசி சொன்னார்ல, முழு மனதோடு, முழு உள்ளத்தோடு, முழு இதயத்தோடு என்னை அன்பு செய், என்னை ஆராதனை செய். கரங்களை தட்டி உற்சாகமாக இந்த பாடலை பாடி ஆண்டவரை தொழுதலோடு ஆராதிப்போம்.
எல்லோரும் கரங்களை தட்டி இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். கரங்களை வீசி இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். உள்ளத்தின் ஆழத்தில் இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். உயிருள்ள கடவுள், மரித்தவரின் கடவுள் அல்ல, வாழ்பவரின் கடவுள் அவர். ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள், உன் கடவுள், உன் குடும்பத்தின் கடவுள் அவர், உன் மூதாதையரின் கடவுள் அவர். வாழுகின்ற கடவுளுக்கு ஆராதனை, மரித்த கடவுளுக்கு அல்ல. Today he lives in front of you, living bread. உயிருள்ள அப்பம் இது, உயிருள்ள அப்பம். உயிருள்ள ஆண்டவருக்கு, ஆபிரகாமின், ஈசாக்கின், யாக்கோபின் கடவுளுக்கு ஆராதனை. ஆபிரகாமின் இறைவனே ஆராதிக்கின்றேன். ஈசாக்கின் இறைவனே ஆராதிக்கின்றேன். ஆபிரகாமின் இறைவனே ஆராதிக்கின்றேன். ஈசாக்கின் இறைவனே ஆராதிக்கின்றேன். யாக்கோபின் இறைவனே ஆராதிக்கின்றேன். யாக்கோபின் இறைவனே ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். வார்த்தையான கடவுளுக்கு ஆராதனை, வாழ்வழிக்கும் கடவுளுக்கு ஆராதனை, வல்லமையின் கடவுளுக்கு ஆராதனை. இறைவனுடைய வார்த்தை உனது உள்ளம் என்கின்ற விளை நிலத்தில் விதைக்கப்படுகின்றது. உனது உள்ளம் என்கின்ற விளை நிலம் விதைக்கப்படுகின்றது. 100 மடங்கும் 60 மடங்கும் 30 மடங்கும் பலன் கொடுக்க வேண்டும். உள்ளத்தை பண்படுத்து. இறைவனின் வார்த்தை உனது உள்ளம் என்கின்ற விதை நிலத்தில் எரியப்படுகின்றது. வல்லமையுள்ள வார்த்தை. வார்த்தையான இறைவனே ஆராதிக்கின்றேன். வாழ்வளிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன். வார்த்தையான இறைவனே ஆராதிக்கின்றேன். வாழ்வளிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன். வல்லமையின் இறைவனே ஆராதிக்கின்றேன். வல்லமையின் இறைவனே ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். உள்ளார்ந்த மனதோடு இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன்.
ஆண்டவருக்கு ஆராதனை. மீன்பளிக்கும் கடவுளுக்கு ஆராதனை. மன்னிக்கின்ற கடவுளுக்கு ஆராதனை. பகைமை பாராட்டக்கூடிய கடவுள் அல்ல, என்றென்றும் சினம் கொள்ளுபவர் அல்ல, கருணை உள்ளவர், இரக்கமுள்ளவர், 1000 தலைமுறைக்கும் அவருடைய கருணை என்றென்றும் உனது குடும்பத்தின் மீது உண்டு. ஆராதனை பாடு. நற்கருணைக்கு ஆராதனை. நற்கருணை இறைவனே ஆராதிக்கின்றேன். மீட்பளிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன். நற்கருணை இறைவனே ஆராதிக்கின்றேன். மீட்பளிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன். மன்னிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன். மன்னிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசுவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா 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 இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். ஒரே குடும்பமாக, ஒரே உணர்வோடு, ஒரே உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்கின்றேன். அலலி 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 ஆராதிக்கின்றேன். Hallelujah, 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 Subhana hallelujah, 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 Subhana hallelujah, 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 Subhana இறைவா இறைவா ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். அவருக்கு தேவை. இறைவா இறைவா எழும்பட்டும் ஆராதிக்கின்றேன். இதய எண்ணங்கள், இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். யாக்கோபு புஸ்தகம் 4வது அதிகாரம். யாக்கோபு திருத்துதர் சொல்லுவார், பிள்ளையே, மனித உள்ளத்திற்காக ஆண்டவர் ஏங்குகிறார். மனித உள்ளத்திற்காக, உன் உள்ளத்திற்காக ஆண்டவர் ஏங்குகிறார். அதற்கு அவர் கொடுக்கக்கூடிய விலை என்ன தெரியுமா? அவரது ரத்தம். அவரது ரத்தம். Who can give like this? யாரால் தர முடியும்? யாரால் தர முடியும்?
other than this loving Lord. மனித உள்ளத்திற்காக ஏங்கக்கூடிய கடவுள் அவர். ஒன்றிருந்து வேற ஒன்றும் எதிர்பார்ப்பது கிடையாது அவர். நீதிமொழிகள் புஸ்தகம் 24வது அதிகாரம், மை சைல்ட் கிவ் மீ யுவர் ஹார்ட். உன் இதயத்தை தான் எனக்கு. மை சைல்ட், என் பிள்ளை, உன் இதயத்தை தான் எனக்கு. உன் இதயம் எனக்கு வேணும். ஆனால் இன்னைக்கு உன் இதயம் தவிர எல்லாம் நீ ஆண்டவருக்கு கொடுக்கிறாய் என்று ஏமாற்றுகிறாய் அல்லவா? You are cheating Lord. Your heart is somewhere else. Your heart is with someone else, not with God. That which guides you. எது உன்னை ஆட்டி படைக்கின்றதோ, யார் உன்னை ஆட்டி படைக்கின்றாரோ அவர்களிடம்தான் உனது இதயம் இருக்கிறது. உனது மனசை தொட்டு சொல்லு, ஆண்டவரே இந்த இதயம் யார்கிட்ட இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. யார்கிட்ட இருக்குது? யார்கிட்ட இருக்குது? லார்ட் இஸ் ஆஸ்கிங். யார்கிட்ட இருக்குது? என்கிட்ட இருக்குதா? ஆண்டவர் கேட்குறார். பிள்ளை, உன் இதயம் எனக்கு வேணும் பிள்ளை. ஐ ஜஸ்ட் நாக்கிங் அட் த டோர். தட்டி கொண்டு இருக்கிறேன். திறந்து கொடுத்த என்றால் உறவாட நான் தயார். உறவாட 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 ஆண்டவர் வருகிறார். இறைவா இறைவா உமையாரா இதயம் இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா ஆராதிக்கின்றேன். இதயம் உனக்காக ஏங்கட்டும். உலக தேவைகளுக்காக அல்ல, முதலாவது இறைவனுக்காக ஏங்கட்டும் உனது இதயம். Not just come for the material needs. ஆண்டவருடைய இதயத்திற்காக இனிதே ஆராதிக்கின்றேன். Praise the Lord. Hallelujah. 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 எல்லோரும் வளாகத்தில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து கரங்களை உயர்த்தி ஹalleluya. ஏசப்பா ஏசப்பா, என் இதயம் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. என் இதயம் இயேசுவுக்காய் துடிக்கிறது. என் இதயம் இயேசுவுக்கு மட்டும். ஹalleluya. 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 நாம் அமர்ந்து கொள்வோம். நமது கரங்களில் ஜெப மாலையை எடுப்போமா? இறையிறக்கத்தின் நேரம், இறையிறக்கத்தின் நேரம். இந்த நேரத்தில் ஜெப மாலை எடுப்போம். நான் சொல்லித்தரக்கூடிய ஜெபத்தை ஏற்று சொல்லுங்கள். இயேசுவே, நீர் என்னை சுகமாக்க காயப்பட்டி உம் காயங்களால் என்னை சுகமாக்கும். நீர் சிந்திய இரத்தத்தால் என் பாவங்களை, என் முன்னோர்களின் பாவங்களையும் மன்னியும். உம் உயிர்ப்பின் வல்லமையால் தூய ஆவியை என்னில் பொழிந்தருளும். ஒவ்வொருவரையும் நமக்குள்ளவைகளை எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து கொண்டு ஜெபிப்போம். ஆண்டவரே, என்னையும் என் குடும்பத்தாரையும் எனக்கு மிகவும் நெருக்கமானவர்களையும் நற்கருணைநாதர் இயேசு கிறிஸ்துவின் இருதயத்திற்கும் அன்னை மரியாளின் அமலோற்ப இதயத்திற்கும் ஒப்பு கொடுக்கிறேன். எங்கள் வாழ்வை புதுப்பித்து
சுகமாக்கி எங்களுக்கு அற்புதங்களை தாரும். ஆமென். இயேசுவே மரணத்தினால் வாழ்வின் ஊற்றுக்கண் ஆன்மாக்களுக்காக பொங்கி எழுந்தது. அனைத்துலகத்திற்காக இரக்கத்தின் பெருங்கடல் திறக்கப்பட்டது. வாழ்வின் ஊற்றே அளவில்லாவும் இரக்கத்தினால் அனைத்துலகத்தையும் சூழ்ந்து உம்மையே எங்கள் மேல் பொழிந்தீர். இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே தண்ணீரே நான் உம் மீது நம்பிக்கை வைக்கிறேன். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போந்தியு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். இயேசுவுக்கு இதயம் இருக்கிறதா? இயேசுவுக்கு இதயம் இருக்குதா? எப்படி உங்களுக்கு தெரியும்? எப்படி உங்களுக்கு தெரியும்? எப்படி உங்களுக்கு தெரியும் இயேசுவுக்கு இதயம் இருக்குதுன்னு? எப்படி உங்களுக்கு தெரியும்? பார்த்தீங்களா இயேசு இதயத்தை எடுத்து காமிச்சாரா? அப்படி இதயம் இருப்பவர்கள் எல்லாருக்கும் இதயம் உண்டு என்கின்ற உண்மை ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. இட்ஸ் நாட் ட்ரூ. இதயத்தின் பண்புகள் உள்ளவர்களுக்கு தான் இதயம் உண்டு என்கின்ற அர்த்தம். இதயத்தின் பண்புகள் என்ன? இரக்கம், மன்னிப்பு, அன்பு, பாசம், வஞ்சனை இல்லாமை, மன்னிக்கக்கூடிய பண்பு, பகைமை இல்லாமை, பெருமை இல்லாமை, தாழ்ச்சி மனப்பான்மை. இந்த பண்பு என்னைக்கு நமக்கு இருக்குதோ அன்னைக்கு தான் நமக்கு இதயம் இருக்குதுன்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இது இல்லாத அளவுக்கும் உன் இதயம் பேரளவில் ஏதோ ஒரு உறுப்பா இருக்கும். அந்த உறுப்புல எல்லா நோயும் இருக்கும். பெயரளவில் அது ஒரு உறுப்பாக இருக்கும், எல்லா நோயும் இருக்கும். பார்த்துக்கோ. அப்ப இதயம் உண்மையாகவே ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா பிள்ளையே இதயத்தின் பண்புகள் வேணும். அங்க அன்பு இருக்கணும், மன்னிப்பு இருக்கணும், பாசம் இருக்கணும், கருணை இருக்கணும், வஞ்சனை இருக்கக்கூடாது, பொறாமை இருக்கக்கூடாது, தாழ்ச்சி வேண்டும். பிறருக்காக நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறத விருப்பம். இயேசுக்கு அதெல்லாம் இருந்துச்சு. அதனால தான் அவருக்கு இதயம் உண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு. எல்லோரும் சேர்ந்து இறைவனுக்கு இதயம் உண்டு. அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இன்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதினால் இங்கு அனைவருக்கும் வாழ்வு
இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இன்னும் இறைவன் இருப்பதனால் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இன்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதினால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது 10 மணியில் ஆண்டவரே இதயம் வேணும்னு சொல்லி ஜெபிப்போமா? இதயம் வேணும் ஆண்டவரே, உறுப்பாக வேண்டாம். உறுப்பா இருக்குது, ஒரு பயனும் இல்லை, தெரிஞ்சு போச்சு. இதயத்தின் பண்புகள் வேணும். இன்னைக்கு நிறைய புகைப்படலமாக இருக்குது. அது வஞ்சனை இருக்குது, வெறுப்பு இருக்குது, கையமை இருக்குது. வளர்த்தால் படிட்டு வலது பக்கத்தில் இருப்பவர்கள் ஜெபமாலையின் முதல் பகுதியையும், இடது பக்கத்தில் இருப்பவர்கள் இரண்டாவது பகுதியும் முடிந்த அளவுக்கு எல்லாரும் வளர்ந்தால் படிடணும். நாம் ஜெபிக்கக்கூடிய ஜெபமாலை இரக்கத்தின் ஜெபமாலை. அது என்பது இயேசு சிறுவையில் இருந்து கொண்டு அந்த பாடுகளை நினைத்து கொண்டு ஜெபிக்கிறோம். சொகுசா இருந்து கொண்டு ஜெபிக்கக்கூடியது கிடையாது. சரியா? அப்படி நல்லா கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருந்தோம். அது மெடிடேட் அப்பான் த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட். அவர் பட்ட வேதனை கொஞ்சம் நமது உடல்ல இருக்கட்டுமே, கொஞ்சம் தியாகம் எடுப்போமே. முடிந்தவர்கள், வயதானவர்களை சொல்லலை, முடிந்தவர்கள் அனைவரும் வளர்ந்தால் படிட்டு முதல் பகுதியை நீங்களும், இரண்டாவது பகுதியை இந்த பக்கத்தில் உள்ளவங்க சேர்ந்து சொல்லுவோம். நித்திய பிதாவே, உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். அன்பார்ந்தவர்களே, திருப்பாடல் 51 நாம் வாசித்து தியானித்தோம். தாவீது மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய 7 முறை சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? மனம், உள்ளம், நெஞ்சம். பாவம் தொடக்கூடிய முதல் இடம் உனது உள்ளம். ஞாபகம் வச்சுக்கோ. பாவம் தொடக்கூடிய முதல் இடம் உனது உள்ளம். அதை நாசமாக்கிட்டு உனது உடலை தொடும். அதையும் நாசமாயிருச்சுன்னா ஆன்மாவால் ஒன்றும் செய்ய முடியாது. முதல் அட்டாக் இஸ் ஹேப்பனிங் ஆன் யுவர் ஹார்ட். உனது உணர்வுகள் அங்கே தான் இருக்குது. உனது வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் உன் உள்ளத்துல தான் இருக்குது. பாவம் தொடக்கூடிய இடம் உனது உள்ளம். அதனால சிந்திச்சு பாரு, உன் உள்ளத்துல பாவத்தின் உணர்வுகள் இருக்குதா? That is your heart. உள்ளத்தின் பாவத்தின் உணர்வுகள், பாவத்திற்கு வழி நடத்தக்கூடிய உணர்வுகள். Do you pre-plan for sin? Do you pre-plan? It happens in your heart. பாவம் செய்வதற்கான திட்டம் it happens in your heart. இதயத்துல தான் அது நடக்குது. அதனால பாவத்தின் தொடக்கமான உனது உள்ளத்தை ஒப்புக்கொடு. இயேசுவே, இனி இந்த இடம் பாவத்திற்கு இடம் கிடையாது. ஒரு குட்டி பொண்ணு கொஞ்ச நேரம் பிரேக்ல வந்து கேட்டா, ஒரு இறை வார்த்தை பகுதியோட எக்ஸ்பிளனேஷன். ஆண்டவர் சொல்றாரு, உள்ளம் தூய்மையாக்கப்பட்ட பின் அந்த உள்ளத்தில் ஏதாவது நிரப்பப்படவில்லை என்றால் பிந்தைய நிலைமை முன்னைய நிலைமையை விட
கேடுற்றதாக இருக்கும். ஃபாதர், இதோட எக்ஸ்பிளனேஷன் என்ன ஃபாதர்? அதோட அர்த்தம் இதுதான். இன்னைக்கு ஃபுல்லும் உள்ளத்தை பற்றி கேட்டீர்கள் அல்லவா? இனி அதுபடி வாழலாம் அப்படின்னா நேற்றைய நிலைமையை விட இனி நாளைக்கு வரக்கூடிய நிலைமை மோசமா இருக்கும். அதுக்கு நைட் விஜிலுக்கு வராமலே இருந்திருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு நைட் விஜிலுக்கு நீங்க அட்டன் பண்ண you are responsible to live a spiritual life. Remember it. ஒவ்வொரு நைட் விஜில், ஒவ்வொரு இறைவார்த்தையும் உன்னை தொட you become more responsible. கடமையுண்டு. ஒரு நல்ல ஆன்மீக வாழ்க்கை வாழ உனக்கு கடமை அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அப்படி வாழல அப்படின்னா பின்னைய நிலைமை முன்னைய நிலைமையை விட மோசமாகிக்கிட்டே இருக்கும். Praise the Lord. Hallelujah. 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 பாவிக்கு பொறுதலுண்டு, அந்த பரலோக வாழ்வு உண்டு. பாவிக்கு பொறுத்தலுண்டு, அந்த பரலோக வாழ்வு உண்டு. நாங்கள் கூவிடும் குரலை கேட்பதற்கு இந்த கோவிலில் தெய்வம் உண்டு. நாங்கள் கூவிடும் குரலை கேட்பதற்கு இந்த கோவிலில் தெய்வம் உண்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உனது குரல், உனது கூக்குரல் வெறுமனே போவாது. நீ கூக்குரல் இடக்கூடியது தெய்வம் வாழுகின்ற கடவுளிடம். முதல் பகுதியை நீங்கள் சொல்லுங்கள், இரண்டாவது பகுதியை நீங்கள் சொல்லுங்கள். நித்திய பிதாவே, முடிவில்லாயிருக்கும் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். 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 இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு, அந்த இரக்கத்தில் நமக்கு ஒரு இடம் உண்டு. Praise the Lord. இந்த 3 வரி மறக்குமா? இனிமே இவ்வளவு நாள் நீங்க கற்றுக்கொண்ட வரி 2 தான். Today you learned the third line. என்னது அது? அந்த இரக்கத்தில் நமக்கு சொல்ல வேண்டாம். Let's claim for yourself. எனக்கு ஒரு இடம், என் குடும்பத்துக்கு ஒரு இடம் உண்டு, என் குடும்பத்துக்கு ஒரு இடம் உண்டு. இறைவனுக்கு இரக்கம் உண்டு, அந்த இரக்கத்தில் இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு, அந்த இரக்கத்தில் எனக்கு ஒரு இடம் உண்டு, எனக்கு ஒரு இடம் உண்டு. Secure a sacred place in the sacred heart of Jesus. Praise the Lord. Hallelujah. இயேசுவின் இதயத்தில் உனக்கு ஒரு இடம் இருக்கிறது என்றால் பிள்ளையே, அங்க அச்சத்திற்கு இடமில்லை, பயத்திற்கு இடமில்லை. தேர்வு ஒரு பயமாக மாறாது, பொருளாதார நெருக்கடி ஒரு பயமாக மாறாது, சிக்னஸஸ் ஒரு பயமாக மாறாது, உன்னை அச்சப்படுத்துகின்ற எதுவும் உனக்கு ஒரு பயமாக மாறாது, எதுவும் ஒரு பயமாக மாறாது. Praise the Lord. Because you are having a secure place in the sacred heart of Jesus. இரவினில் தீபம் உண்டு, இந்த இல்லத்தில் ஒளியும் உண்டு. பாடுவோம். இரவினில் தீபம் உண்டு,
எங்கள் இருதயம் விழித்திருந்தால் இரவிலும் காவலுண்டு. உன்னை அச்சப்படுத்துகின்ற எல்லா நிகழ்வுகளையும் நபர்களையும் whatever may be right this moment the trouble what that which troubles you உன்னை பயப்படுத்துகின்ற அந்த ஒரு காரியம், அந்த ஒரு சூழ்நிலை, அந்த ஒரு நபர் ஒப்பு கொடுத்து கொண்டு முதல் பகுதியை நீங்கள், இரண்டாவது பகுதியை நீங்கள் சேர்ந்து சொல்லுவோம். நித்திய பிதாவே, என் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை பாவங்களை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். பிள்ளைகளே, இந்த 4வது பத்தினுடையில் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு செயல் திருப்பலி அர்ப்பணிப்பு. திருப்பலி என்றால் என்ன? திருப்பலி என்றால் என்ன? இதயத்தோடு சேருகின்ற நிகழ்வு திருப்பலி. இதயத்தோடு சேருகின்ற நிகழ்வு திருப்பலி. அதான் குருவானவர் திருப்பலியின் மத்தியில் சொல்லக்கூடிய ஒரு ஜெபம், இதயங்களை. அதோட அர்த்தம் என்ன? அப்படி எடுத்து ஒரு மேலே உயர்த்துறதா? மீனிங், இதயங்களை மேலே எழுப்புங்கள். அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? இதயத்தில் தான் எண்ணங்கள் உண்டு. எண்ணங்கள், உன் சிந்தனைகள் ஆண்டவர் பால் எழுப்பட்டும். பராக்கு பார்த்துக்கிட்டு நிற்காத. திருப்பலி ஒப்பு கொடுத்துக்கிட்டு திருப்பலியில் பங்கெடுத்துட்டு நாளைக்கு என்னென்ன செய்யணும், வீட்டில் போய் இன்னைக்கு மத்தியானம் என்ன கறி வைக்கணும், சாயந்தரம் எங்கெங்க போகணும் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காத. எண்ணங்களோடு be aware of what you are offering. எதை ஒப்பு கொடுக்கிறாய், எதில் பங்கெடுக்கிறாய் என்கின்ற அந்த ஒரு அவபோதம் இருக்க வேண்டும். புனித ஜான் மரிய வியானி பங்கு தந்தை பங்கு மக்கள்கிட்ட சொல்லுவாரு, நீ எப்படி திருப்பலி ஒப்பு கொடுக்கணும். முதல் திருப்பலியில் பங்கெடுத்தவள் அன்னை மரியாள். அன்னை மரியாளின் மனநிலை எப்படி இருந்தது திருப்பலியில்? நாளைக்கு பெந்தேகோஸ்தே திருவிழா வரப்போகுது, 50 நாள் கழிச்சு வரப்போகுது. சீடர்கள் இன்னைக்கு நைட்டு ஓடிடுவாங்க, ஐயோ என் மகனை எந்த கல்லறையில் அடக்க போகிறேன் அப்படின்ட்டு இருந்தாங்க. அன்னைமாருடைய சிந்தனைகள் எல்லாம் இயேசுவின் பால் இருந்தது. இதயம், அன்னை மரியாளின் இதயம் இயேசுவின் இதயத்தை ஒத்திருந்தது. துடித்தது மகனுக்காக. உன் திருப்பலி அர்ப்பணங்கள் அதுபோல மாற வேண்டும் பிள்ளையே. என்னைக்கு நீ அப்படி ஒப்பு கொடுக்கிறையோ அந்த திருப்பலிக்கு வல்லமை உண்டு. அதர்வைஸ் இட் நியர்ஸ் எ ரிச்சுவல். அது ஒரு சடங்காகத்தான் மாறும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருப்பலி ஒப்பு கொடுக்கக்கூடிய முறைகள் மாறட்டும். டுடே டேக் எ டிசிஷன். திருப்பலி ஒப்பு கொடுக்கக்கூடிய முறை மாறணும். இனி என் வாழ்க்கையில் என் குடும்பத்தில் இந்த கால் பூச, அரை பூச, முக்கா பூச இருக்காது. முழு திருப்பலி. இந்த நாள் அந்த ஒரு உறுதி எடுப்போமா? ஆண்டவருடைய திருவுரல் திரு ரத்த பெருவிழாவை கொண்டாடுகின்றோமே, உண்மையான திருப்பலி அர்ப்பிப்பேன், உணர்வோடு திருப்பலி அர்ப்பிப்பேன். அந்த ஒரு தாகத்தோடு நீங்கள் முதல் பாட்டு, நீங்கள் 2வது பாட்டு சொல்லுங்க. நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்புக் கொடுக்கிறோம்.
இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். பிள்ளைகளே, இந்த 5வது 10 மணியில் இறுதியாக நாம் ஜெபிக்கக்கூடிய ஒரு காரியம், நான் சொன்னேன் உள்ளம் பாவம் தொடக்கூடிய இடம் என்று. அப்ப பாவம் தொடவில்லை என்றால் உனது உள்ளம் யாருக்கு சொந்தமாகும் என்றால் பரிசுத்த ஆவியாருக்கு சொந்தமாகும். Praise the Lord. அதைத்தான் பவுலடிகளார் சொல்கிறார், இந்த உனது உடல் பரிசுத்த ஆவியாரின் ஆலயம். ஆலயம் ஆலயம் பரிசுத்த ஆவியானவர் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளார். உனது உள்ளங்களில் பொழியப்பட்டு, அப்ப உள்ளம் தீமைக்கு சொந்தம் இல்லை என்றால் அது யாருக்கு சொந்தம்? தூய ஆவியாருக்கு சொந்தம். பரிசுத்த ஆவியார் குடிகொள்ளக்கூடிய இடம் உனது உள்ளம். அவர் அங்க உட்கார்ந்துகிட்டு உன்னை ஆட்டி படைக்க வேண்டும். Praise the Lord. சொல்லுவாங்க அப்படிதான், நடு வீட்டில் உட்காந்துக்கிட்டு என்னென்ன தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்படிதான் சில நேரம் வீட்டில் பிரச்சனைகள் வரும் பொழுது நடு வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஏன் எப்படி பேசுகிறேன் சொல்லுவீங்க. அப்படிதானே சில நேரம். அப்போ உனது உடலாகிய இந்த வீட்டின் நடு வீடு எது? உள்ளம். இந்த நடு வீட்டில் பரிசுத்த ஆவியார் இருந்தார் என்றால் உன்னை ஆட்டி படைப்பார். அவருடைய பிள்ளையாக உன்னை முற்றிலும் மாற்றுவார். இந்த 10 மணி குழந்தால் படிக்கிட்டு தாகத்தோடு இறைவா பரிசுத்த ஆவியார் எனக்கு தேவை என்ற ஒரு நாள் பெற்றேன். எஸ், மங்கி போய்விட்டார். மங்கி போய்விட்டார். பாவத்தின் மீது உனது உள்ளம் நாட்டம் இருந்தது என்றால் பரிசுத்த ஆவியார் மங்கி போய் கொண்டிருக்கிறார் என்ற அர்த்தம். மார்க்கு நற்செய்தி 7வது அதிகாரம், கலாத்தியர் புத்தகம் 5வது அதிகாரம். உள்ளத்தின் தீமைகளை அங்கே இயேசுவும் பவுலடிகளாரும் கோடிட்டு காட்டுவான். அந்த தீமையெல்லாம் உன்கிட்ட இருக்குதா? அந்த தீமை மீது உனக்கு நாட்டம் இருக்கிறது என்றால் உனது உள்ளம் பாவத்தின் சாய்ச்சல் இருக்கிறது என்ற அர்த்தம். பரிசுத்த ஆவியாரின் ஆலயமாக மாறட்டும். தாகத்தோடு இந்த 10 மணியை நம் அனைவரும் சேர்ந்து இயேசுவே எனது உள்ளம் தூய ஆவியாரின் இல்லமாக மாறட்டும் என்கின்ற தாகத்தோடு எல்லோரும் சேர்ந்து ஜெபிப்போம். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு 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 தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இரக்கமும் குறைவெல்லாம் மனதுருக்கமுடைய பெட்டகமே,
எம்மை கருணை கண்ணோக்கி உம் இரக்கத்தை எம்மீது மிகுதியாக்கும். துன்ப நேரங்களில் நாங்கள் துவண்டு விடாமல் மிகுந்த மன உறுதியோடு உம்முடைய சித்தத்திற்கு எம்மையே அர்ப்பணிக்க அருள் புரியும். அதுவே உம் அன்பும் இரக்கமும் ஆகும். ஒரே ஒரு நிபந்தனை மட்டும்தான் இயேசு கொடுக்கிறார். Do you have the thirst? ஒரே ஒரு நிபந்தனை, ஆசை இருக்குதா, தாகம் இருக்குதா? தாகம் இருந்தால் நீ எதிர்பார்ப்பதற்கும் அப்பாற்பட்ட அபிஷேகத்தை பெறுவார். பிள்ளையே, ஆவியாரின் துணை இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாது. ஏனோ தானோ என்கின்ற வாழ்க்கை தான் இருக்கும். சாய்ஞ்சாட்டம் இருக்கும். சூழ்நிலைகளை பொறுத்து நாம் மாறுவோம், நபர்களை பொறுத்து மாறுவோம். வாழ்க்கையில் சின்ன பிரச்சனை போதும் விசுவாசத்திலிருந்து உன்னை துரத்துவதற்கு. அதெல்லாம் எதை குறிக்கிறது என்றால், பரிசுத்த ஆவியின் துணை இல்லாமல் உலகை சார்ந்து வாழ்கின்றோம் என்பதுதான் அர்த்தம். ஆவியாரின் துணை தேவை. ஆவியாரின் துணை இருந்தால் கொடுங்காற்றிலும் விசுவாசத்தில் ஜொலித்து நிற்க முடியும். Praise the Lord. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதிர்காலத்தின் எதிர்பார்ப்பை கொடுப்பவர் ஆவியானவர். நம்பிக்கையோடு போராட்டத்தில் போராட வைப்பவர் ஆவியானவர். உன்னால் முடியும் என்கின்ற நேர்மறையான சிந்தனையை கொடுப்பவர் ஆவியானவர். ஆவியானவர் ஒரு நாளும் உன்னை தளர்த்துவது கிடையாது, தளர்த்துவது கிடையாது. அன்னை மரியாள் இது எப்படி முடியும் அப்படின்னு கேட்டாங்க, அப்படிதானே? We have so many questions like that, no? How can it be? எப்படி முடியும், எப்படி மாறும், எப்படி வெளியே வர முடியும்? பதில் என்ன கிடைச்சிச்சு? தூய ஆவியார். எஸ், everything will be changed. ஆவியாரால் இது முடியும், உன்னுடைய சிந்தையால் முடியாது. ஆவியார் நினைத்தால் மாற்ற முடியும். கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. Believe it. Nothing is impossible for my God. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இயேசுவே, 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 உமது ஆவியாரை, உமது ஆவியாரை எனக்கு தாரும், எனக்கு தாரும், எனக்கு தாரும், எனக்கு தாரும். எனது பலவீனங்களில் பலவானான தூய ஆவியார் எனக்கு தேவை, எனக்கு தேவை, எனக்கு தேவை, எனக்கு தேவை. எனது தகுதியின் அடிப்படையில் அல்ல, எனக்கு தகுதியின் அடிப்படையில் அல்ல, எனது புண்ணியங்களின் அடிப்படையில் அல்ல, எனது புண்ணியங்களின் அடிப்படையில் அல்ல. இயேசுவின் தகுதியை முன்னிட்டு, இயேசுவின் தகுதியை முன்னிட்டு, இயேசுவின் இரத்தத்தை முன்னிட்டு, இயேசுவின் இரத்தத்தை முன்னிட்டு, இயேசுவின் பாடுகளை முன்னிட்டு, இயேசுவின் பாடுகளை முன்னிட்டு ஆவியாரை தாரும், எனக்கு ஆவியாரை தாரும். எனது உள்ளம், எனது உள்ளம் தூய ஆவியாரில் இல்லமாக மாற வேண்டும், இல்லமாக மாற வேண்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகமாக இந்த பாடலோடு இணைந்து ஆவியாரின் மகிமைக்குள் நம்மை ஒப்புக்கொடுப்போம். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். ஜோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. ஜோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, அப்படியே இங்கு நடக்கணுமே, அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். பாவங்கள் காயங்கள் நீங்க வேண்டும், பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். உன் உள்ளத்தின் பாவங்கள் மாறட்டும்,
உள்ளத்தில் ஏற்பட்ட காயங்கள் மாறட்டும். பரிசுத்தம் உன்னை ஆட்கொள்ளட்டும். உள்ளம் தூய்மையாக மாறட்டும். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர். நீ கடவுளை காண்பாய். உனது உள்ளம் தூய்மையானால் கடவுளை காண்பாய். பாவத்திற்கு இடமில்லை, காயங்களுக்கு இடமில்லை, தூய்மைக்கு இடமாக உள்ள மாறுகிறது. பாவங்கள் சாவங்கள் நீங்க வேண்டும், பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். பாவங்கள் சாவங்கள் நீங்க வேண்டும், பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. அப்படியே இங்கு நடக்கணுமே. அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். உள்ளத்தில் எழக்கூடிய கேள்விகள், பயங்கள், அது எப்படி முடியும்? How can it be? இது முடிவதற்கான, இந்த பிரச்சனை மாறுவதற்கான, இந்த நோய் நீங்குவதற்கான இந்த கேள்விகளுக்கு ஒரு தீர்வு என் வாழ்க்கையில் இல்லையே. இல்லையே, போராடுகிறாயா? ஜெபி, அதிசயம் நடக்கும், அற்புதம் நடக்கும். சாட்சியாய் ஆண்டவர் உன்னை நிறுத்துவார். இங்கு நிறுத்துவார். அதிசயங்கள் நடக்கும் இந்த நிமிடம். நம்பிக்கையோடு, நம்பிக்கையோடு ஜெபி. அற்புதம் அதிசயம் நடக்கணுமே. சாட்சிய வாழ்வு வாழணுமே. அற்புதம் அதிசயம் நடக்கணுமே. சாட்சிய வாழ்வு வாழணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் 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 நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. அப்படியே அலலியா 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 சுபே அலலியா 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 சுபே நதி 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 பாரத்தோடு, சுபே கவலையோடு, கண்ணீரோடு அலலியா 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 சுபே நதி 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 கேட்கக்கூடிய தெய்வம் இங்கு உண்டு. அலலியா 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 அழுகுரலை கேட்கக்கூடிய தெய்வம் இங்கு உண்டு. சுபே 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 கண்ணீரோடு ஜெபி, அலலியா 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 பாரத்தோடு அலலியா 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 சுபே நதி 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 அலலியா 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 சுபே நதி நதி அலலியா 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 சுபே நதி 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 அலலியா அலலியா சுபே நதி நதி அலலியா 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 சுபே நதி அலலியா 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 சுபே நதி அலலியா 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 சுபே நதி அலலியா 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 sweet
வானம் திறந்து வெண்புற போல் இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து வெண்புற போல் இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். Thank you, Jesus. என்னை அழைத்து வந்ததற்கு நன்றி. I am not going alone. I am not going alone. வந்தது போல நான் செல்வது கிடையாது. No. I am filled with the presence of the Lord. என் உள்ளம் இறைவனின் இல்லமாக மாறி இருக்கிறது. நன்றி. நன்றி சொல். உள்ளத்திலிருந்து நன்றி சொல். சப்பா நன்றி இயேசு. ஏராளமான தடைகள் இருந்தது இந்த இரவு கண்விழிப்பு ஜெபத்திற்கு வர. பட் you brought me. இயேசுவே நன்றி சொல்கிறேன் ஆண்டவரே. வெறுங்கையோடு நான் போவது கிடையாது, சந்தோஷத்தோடு போறேன். நான் கேட்டவை பெற்றுக்கொண்டு விட்டேன் என்கின்ற நம்பிக்கையோடு இயேசுவே இந்த 29 நாட்கள் நான் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த மாதம் உமது உள்ளத்தை நான் கொண்டாடுவேன். திரு இருதய பக்தியின் மாதம் இது. குடும்பத்தோடு நான் கொண்டாட போறேன். 29 days are before you. Celebrate it. நீ ஆண்டவரே இயேசுவின் திரு இருதயத்தை புகழ புகழ உனது இதயம் சீக்கிரடாக மாறிக்கிட்டே இருக்கும். புனிதமாக மாறும். உன் உள்ளம் புனிதமாக மாறிச்சு அப்படின்னா உன் இல்லம் புனிதமாக மாறும். Praise the Lord. Hallelujah. Hallelujah. கணவனுக்காக வருத்தப்படாத, பிள்ளைகளுக்காக வருத்தப்படாத. ஐயோ என் பிள்ளை வரமாட்டேங்குதே, கோயிலுக்கு வரமாட்டேங்குதே, கணவன் வரமாட்டேங்கானே, மனைவி சொன்னபடி கேட்க மாட்டேங்காளே. ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார். Praise the Lord. உன் சார்பாக ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார். இயேசுவே எனது இதயத்தை உமது இதயமாக மாற்றும். ஜெபிப்போம் இந்த லாஸ்ட் ஜெபத்தை. இயேசுவே என் இதயத்தை உமது இதயமாக மாற்றும். இயேசுப்பா என் இதயம் உமது இதயமாக மாறட்டும். இயேசுவின் மதுரமான திரு இதயமே என் சிநேகமாயிரும். இயேசுவின் மதுரமான திரு இதயமே என் குடும்பத்தின் மீது சிநேகமாயிரும். இயேசுவின் மதுரமான திரு இதயமே என் பிள்ளைகள் மீது சிநேகமாயிரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. படிக்கிட்டு நிறைவான ஆசீர்வாதத்தை இயேசுவின் இதயத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம். மாண்புயரோவருள் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்பும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்ந்து யாவோமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத
சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மந்திரிக்க விரும்பியப்பட்ட பொருட்களை எல்லாம் கையில் எடுத்துக்கோங்க. பக்தி பொருட்கள், எண்ணெய், மெழுகுதிரி, திருவுருவ படங்கள், ஆண்டவர் நீங்கள் செலுத்த விரும்புகின்ற காணிக்கை அல்லது செலுத்திய காணிக்கை எதுவாக இருந்தாலும் அப்பா தந்தை இறைவா, உமது பிள்ளைகள் நம்பிக்கையோடு கரங்களில் தாங்கிய அந்த பக்தி பொருட்களை அது பார்த்து ஒப்பு கொடுக்கிறோம். உமது இதயத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோம். இந்த பக்தி பொருட்கள் இவர்களுக்கு விடுதலையின் கருவிகளாக அமையட்டும், ஆசீர்வாதத்தின் கருவிகளாக அமையட்டும். முன்னும் பின்னும், இடமும் வலமும், மேலும் கீழுமாக கூடாரம் அடித்து உமது பிள்ளைகளையும் அவர்களது குடும்பத்தையும் இந்த பொருட்கள் எங்கு வைக்கப்படுகிற அந்த இடங்களை பாதுகாத்து கொள்ளும். எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்தில் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல், திரு ரத்தம் இவற்றின் மறை பொருட்களை வணங்கும் நாங்கள் அவற்றுக்கான பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் தாரும். தந்தையாகிய கடவுளோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய ஆராதனை எத்திசையும் புரிவோம். வாழ்க வாழ்க ஆழத்திலிருந்து நன்றி. வாழ்க மரியே, வாழ்க வாழ்க நன்றி. வாழ்க மரியே. சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி, இயேசுவே புகழ், மரியே வாழ்க.